நான் சொல்றேன், சபையில சொல்ற வார்த்தைய கீழ்ப்படியாம போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசீர்வாத உலகத்தை சுத்தி வரக்குள்ள நீங்க ஆண்டவர்கிட்ட போயிருவீங்க. புரியுதா உங்களுக்கு? உண்மையா தான் சொல்றேன். ஒரு வார்த்தை கேட்காம விட்டுட்டீங்கன்னு வைங்க. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்றோம், ஒழுங்கா படி, படிக்கிற காலத்துல படி, நல்ல ஒழுக்கமா இரு, பரிசுத்தமா வாழு, வசனத்தை படி, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்றோம். கேட்காம போன பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் இமீடியட்டா பிளெஸிங்ஸ்ல வந்துடுறாங்களா? ஒரு படிக்காதவங்க இமீடியட்டா அவங்க உயர்ந்துடுறாங்களா? படிக்கிற காலத்துல ஸ்கூலிங்லயோ இல்ல கல்லூரியிலயோ கேட்காம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன குட்டிக்காரனை அடிச்சாலும் அந்த சாதனை அப்படிங்கறத அவங்க எட்டவே முடியறது இல்ல. வேற ஃபீல்ட்ல வேணா நாங்க உயர்ந்து காமிக்கிறோம், வேணா சும்மா வாய் வேணா அடிச்சுக்கலாம். படிக்காதது தானே. படிச்சதுக்கும் படிக்காததுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், படிக்கிற காலத்துல நல்லா படிக்கணும். சப்போஸ் நான் அதை இழந்துட்டேன் அப்படின்னா, அப்படி வேதத்தையும் அப்படிதான் படிக்கிற காலத்துல படிச்சிடணும். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நாட்கள்ல கீழ்ப்படிஞ்சிடணும். சப்போஸ் நான் கேட்காமல் விடும் பொழுது இந்த வார்த்தையானது மற்றவர்களை ஆசீர்வதிக்க கடந்து போகும். நான் கீழ்ப்படியாம போனதுனால இது உலகம் முழுக்க எல்லாம் சுத்தி அந்த வார்த்தையை நான் ஆசீர்வதிக்க வர்றக்குள்ள அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம், வசனத்தின்படி வாழுவது எவ்வளவு முக்கியம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏசப்பா, வசனத்தின்படி வாழ, வசனத்தை படிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. அதுக்குதான் கிருபையை கேளுங்க. முடியலன்னு சொல்லாதீங்க, கிருபை கேளுங்க. கிருபை எப்படி வரும்? பாட பாட கிருபை வரும், ஆராதிக்க கிருபை வரும், ஜெபிக்க கிருபை வரும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு அல்டிமேட்டா இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணின, ஒரு சரீரத்துல வியாதி வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணின எத்தனையோ மருத்துவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆமென். நல்லா கை தட்டுனா சுகர் வராதுன்றாங்க. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தியானம் பண்ணா, அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணா வியாதியே வராதுன்றாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பலவீனங்கள் எங்களுக்கெல்லாம் வருது, வந்தாலும் எல்லாம் காணாம போகுது. காரணம் அவருடைய வசனத்தில் இருக்கிற சுகம். ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும் போது, ஆண்டவருடைய வசனத்தை எழுதும் போது, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் போது நம்முடைய எலும்புகள் பலப்பட்டு இருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்முடைய எலும்புகள் உரம் பெறுகிறது. ஒரு செடிக்கு உரம் போட போட அந்த செடி வளர்ந்து கனி கொடுக்கும். ஒரு மாமரத்துல ஒரு 10 கனி தான் இருக்குமா? யோசிச்சு பாருங்க, நிறைய இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய எலும்புகள் உரம் பெற பெற, வசனத்தின் நிமித்தம் நான் வாழ வாழ நிறைய ஆசீர்வாதங்களை, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அப்ப எதுல பழகணும்? வசனத்துல பழகணும். ஆமென். வசனத்தை கேட்க பழகணும், வசனத்தை படிக்க பழகணும், வசனத்தை எழுத பழகணும், வசனத்தை சொல்ல பழகணும். ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையோட வராங்க, அவங்களுக்கு வசனத்தின் மூலம் நீங்க ஆறுதல் படுத்தணும். எப்ராயிம் எப்படி ஆண்டவர் உருவாக்குனாராம்? நன்றாய், அப்படித்தானே வருது வசனம். கொஞ்சமா பழகுனாருன்னு வேதம் சொல்லுதா? இல்ல, நல்லா பழக்கப்பட்டு, வசனமா நல்ல பழக்கம் இருக்கணும். வசனத்துல சமைக்கிறதா நல்லா பழகி இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். சில பேர் பாருங்க, சமையல கேட்டா எனக்கு அப்படியே கோவமா வரும். என்ன சமைச்சீங்க? கடலை சட்னி அரைச்சோம். எப்படி உங்களுக்கு கை வலிக்குங்க? ஆமென். நல்லா சமைங்க, நல்லா பழகுங்க அதுல. ஆமென். எல்லாத்துலயும் என்ன செய்யணும்? ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எந்த வேலை செஞ்சாலும் அதுல நன்றாக பழகுங்கள். எத்தனை பேர் இன்னைக்கு, ஏசப்பா என் வேலையில நான் நல்லா பழகணும்பா. நான் சொல்றேன், வேலையில நல்லா பழகுனீங்கன்னா அதற்குரிய உச்சிதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தே தீருவார்.